Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் சூழலுக்கு மத்தியில் ஹார்மூஸ் நீரிணையை கடந்து இந்தியா வரும் ஷிவாலிக் சரக்கு கப்பல் சுமார் 46,000 மெட்ரிக் டன்னிற்கும் அதிகமான எல்பிஜி எரிவாயுவை ஏற்றி இந்த ஷிவாலிக் கப்பல் இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஹார்மூஸ் நீரிணையை கடந்த பிறகு அரபிக்கடல் வழியாக குஜராத்தின் முண்ட்ரா கடல் பகுதியை இன்று மாலை ஷிவாலிக் கப்பல் வந்தடைகிறது. முண்ட்ரா துறைமுகத்தில் இன்று மாலை கப்பல் நிறுத்தப்பட்டவுடன் எரிவாயுவை பிரித்தெடுத்து விநியோகிக்கும் பணிகள் உடனடியாக தொடங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. போர் தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன் வணக்கம். ஒரு வழியா ஹார்மூஸ் நீரிணையை தாண்டி ஷிவாலிக் கப்பல் இந்தியாவுக்கு வந்தடைஞ்சிரும் சொல்றாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறமா எல்பிஜி இந்த வாயுவை பிரிச்சு எத்தனை நாட்களுக்குள்ள இந்தியா முழுக்க இவங்களால கொடுக்க முடியும்? வணக்கம் ராகபிரியா. இந்த ஹார்மூஸ் நீரிணையை பொறுத்த வரைக்கும் உலகின் எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்துல மிகவும் முக்கியமான இடமாக அது இருக்கிறது. அதை தாண்டி தான் பல நாடுகளுக்கு எரிபொருள் போயிட்டு இருக்கு. அதனால இந்த போர் ஆரம்பித்த உடனேயே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறத முன்பே கணித்திருக்க வேண்டும். முன்னாடியே அதற்கான ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் மத்திய அரசாங்கம் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணலன்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாங்க. இன்னைக்கு நாடாளுமன்றத்தை கூட சம்பந்தமாக காரசார விவாதம் எல்லாம் நடைபெற்றது நேரத்துக்கு முன்பாக. ஆனால் மத்தியத்தை பொறுத்தவரை நாங்க எல்லாத்துக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். தொடர்ந்து மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர்றோம் அப்படிங்கறத அவங்க சொல்லிட்டே வர்றாங்க. அதனுடைய அவுட்கம்மாகத்தான் நம்ம இந்த நிகழ்வை முதல்ல பார்க்க வேண்டி இருக்கிறது. 2 கப்பல்கள் அந்த ஹார்மூஸ் நீரிணையை கடந்துருச்சு. ஒன்று ஷிவாலிக், இன்னொன்னு நந்தாதேவி. இது ரெண்டுமே இந்திய கொடியோடு அந்த ஹார்மூஸ் நீரிணையை கடந்து வந்திருக்கிறது. அதுல ஷிவாலிக் இன்று மாலைக்குள்ள குஜராத்தில் இருக்கக்கூடிய முந்த்ரா துறைமுகத்துக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரீச் ஆயிரும் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி நந்தாதேவியும் ஹார்மூஸை கடந்தாச்சு. அதுவும் கூடிய விரைவில் கண்ட்லா துறைமுகம், அதுவும் குஜராத்ல தான் இருக்கு, அங்க வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக ஒரு ஆங்கில நாளேட்டுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல சில முக்கியமான தகவல்களை சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, நாங்க ஈரானோட திரைமறைவு பேச்சுவார்த்தை நடத்துறோம், ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துறோம்னா சில பேர் பேசுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் நாங்க எதுவுமே பண்ணல, வெளிப்படையாகத்தான் நாங்க பேசி இருக்கிறோம். இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும் அப்படின்னா, பிரதமர் அவர்களே கூட ஈரான் அதிபரோட பேசினாங்க. அதனால மக்களுக்கு பாதிப்படாமல் இருக்கிறதுக்காக எல்லா நடவடிக்கையும் நாங்க எடுத்திருக்கோம். அதனுடைய வெளிப்பாடாக இது வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் சில கப்பல்களும் அடுத்தடுத்து வர உள்ளன அப்படிங்கிறதும் ஜெய்சங்கர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். இதுல இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இந்த பாசிங்க்கு அனுமதி கொடுக்கிறதுக்காக ஈரான் பதிலாக எங்களிடம் எதுவும் கேட்கவில்லை அப்படிங்கிறதையும் ஜெய்சங்கர் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அடுத்தடுத்து எண்ணெய் கப்பல்கள் வரும்போது நிச்சயமாக நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் தட்டுப்பாடும் சரி, அதே போல அது வெளியில வேற யாருக்கா இங்க தன்னிறைவு அடைந்த பிறகு வெளியில பிற நாடுகளுக்கு உதவுற இடத்துக்கு கூட இந்தியா வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இப்ப நீங்க கேட்ட மாதிரி இப்ப இன்னைக்கு சாயந்தரம் இந்த கப்பல் வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக அதுல அந்த எல்பிஜியை இறக்கி அதை மக்களுக்கு விநியோகிக்கிற பணியை மிக விரைவாக மேற்கொள்வாங்க. ஏற்கனவே செய்யறதை விட இப்ப விரைவாக மேற்கொள்வாங்க. அதை ஏற்கனவே மத்திய அரசாங்கம் கூட எல்லா கம்பெனிகளுக்கும் சொல்லியிருக்காங்க, நீங்க உங்க ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது வழக்கத்தை விட வேகமாக அது எரிபொருளாக மாற்றப்பட்டு சில நாட்களிலேயே மக்களிடம் சென்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அந்த மாதிரி ஒன்று நடக்கும்போது இப்போது இருக்கிற அந்த சிறிய தட்டுப்பாடு கூட இல்லாத நிலைமை ஏற்படும். விவரங்களுக்கு நன்றி.